எழும்புகிறது. அப்புறம் அவர் மேல் நீங்களும் ஆவியினாலே தேவனுடைய வாசஸ்தலமாக, தேவனுடைய பரிசுத்த வாசஸ்தலமாக கூட்டி கட்டப்பட்டு வருகிறீர்கள். எல்லாரும் சொல்லுங்க. மாளிகை எழும்புகிறது, பரிசுத்த ஸ்தலம் எழும்புகிறது, வாசஸ்தலம் எழும்புகிறது. 2 படிச்சிட்டீங்களா? 3வது வாங்க. எபேசியர் 5:25-26 சீக்கிரம். புருஷர்களே, உங்கள் மனைவிகளில் அன்பு கூறுங்கள், அப்படியே கிறிஸ்துவும் சபையில் அன்பு கூர்ந்து தாம் அதை திருவசனத்தை கொண்டு தண்ணீர் முழுக்கினால் சுத்திகரித்து பரிசுத்தமாக்குகிறதற்கும் கரைத்திரை முதலானவைகள் ஒன்றுமில்லாமல் பரிசுத்தமும் பிழையற்றதுமான மகிமையுள்ள சபையாக அதை தமக்கு முன் நிறுத்திக் கொள்வதற்கும் தம்மை தாமே அதற்காக ஒப்புக் கொடுத்தார். எபேசியர் 6:12 ஏனெனில் மாம்சத்தோடும் இரத்தத்தோடும் அல்ல, துரைத்தனங்களோடும் அதிகாரங்களோடும் இப்பிரபஞ்சத்தின் அந்தகார லோகாதிபதிகளோடும் வான மண்டலங்களில் உள்ள பொல்லாத ஆவிகளின் சேனைகளோடும் நமக்கு போராட்டம் உண்டு. இப்ப எல்லாரும் கவனிங்க. சபைய அல்லது உங்களை கர்த்தர் எப்படி பார்க்கிறார், நீங்க எப்படி பார்க்கறீங்கன்றதை பற்றி அக்கறை இல்லை. சாத்தான் உங்களை எப்படி பார்க்கிறான் என்பதை பற்றி அக்கறை இல்லை. உங்கள் கைபிடித்த தெய்வம், உங்களை கொண்ட நாயகன் உங்களை எப்படி பார்க்கிறார், இதுதான் முக்கியம். ஏவன் உங்களை எப்படி நினைச்சா என்ன, அவர் உங்களை எப்படி நினைக்கிறார், இதுதான் முக்கியம். அது மட்டும் இருந்துச்சு, உங்க ஓட்டத்தில் தயக்கம் வரவே வராது. இதுதான் பிரதர் குறைவா இருக்கு. எனக்கு அன்பு குறைவு பிரதர் அப்படி யாராவது சொன்னாங்கன்னா அவன் சுத்த புழுகன்னு அர்த்தம். தேவ அன்பு, தலையினுடைய அன்பு சரீரத்துக்குள்ள நிறைவா இருக்கு. நானெல்லாம் அன்பை ஊற்றும் ஆண்டவரே கேட்கறதே கிடையாது. இப்ப நீங்க சொல்றீங்க, அதான் பிரதர் நீங்க ரொம்ப கோங்கோவமா பேசுறீங்க. நீங்க கேட்கணும் பிரதர். பழைய ஏற்பாட்டுக்கும் புதிய ஏற்பாட்டுக்கும் உள்ள ஒரு மேஜர் டிஃபரன்ஸ் விளங்காததினால தேவ சபை இன்னும் பலவீனமா இருக்கு. பழைய ஏற்பாடு உங்களுக்கு ஸ்கேன் பண்ற சென்டர், புதிய ஏற்பாடு உங்களை ஹீல் பண்ற சென்டர். என் வாழ்க்கையில பாஸ்டர் ஓல்ட் டெஸ்டமெண்ட்டுக்கும் நியூ டெஸ்டமெண்ட்டுக்கும் வித்தியாசம் வந்த உடனே என் வாழ்க்கையில் ஒரு வெற்றி வந்துச்சு பாஸ்டர், ஒரு ஜெய கம்பீரம் வந்தது. எனக்கு கவலை, இன்னைக்கு சபை இந்த பழைய ஏற்பாட்டு காலத்திலேயே இருக்கு. என்னை ஆசீர்வதியும், என்னை ஆசீர்வதித்தால் ஊழியம் உம்மை போக விட. ஆண்டவர் ஒரு முறை என்கிட்ட கேட்டாரு, அப்பா புதிய ஏற்பாட்டுல ஒரு பரிசுத்தவானாவது, ஒரு பரிசுத்தவானாவது பெந்தெகோஸ்தே நாளுக்கு பிறகு என்னை ஆசீர்வதி, என்னை ஆசீர்வதி கேட்டானா? நான் தலையை சொரிஞ்சுக்கிட்டேன். நான் சொன்னேன், எல்லாரும் கேட்கறாங்களே. ஏய், எல்லாரும் கேட்கறாங்கலாம் சொல்லாத, புதிய ஏற்பாட்டுல கேட்டாங்களா? பழைய உடன்படிக்கை புதிய உடன்படிக்கை. பழைய உடன்படிக்கையில எல்லாம் பொட்டலம் பொட்டலம், அன்பு தாரும் பொத், ஆசீர்வதியும் சுகம் தாரும் எடுத்துக்கோ. புதிய ஏற்பாட்டுல அந்த எல்லா பொட்டலத்தையும் இயேசுக்குள்ள வச்சு பெரிய பொட்டலம் ஆக்கி அந்த பொட்டலத்தையே உள்ள போட்டுட்டார். ஐயா, இயேசு உள்ள வந்துட்டாரு. ஆசீர்வதிக்கிறதா இப்ப இல்ல. இயேசு உள்ள இல்லாத ஆசீர்வாதம் என்ன? தம்முடைய சொந்த குமாரன் என்றும் பாராமல் அவரையே உங்களுக்கு கொடுத்தவர், அவரோடு கூட மற்ற எல்லா, சொல்லுங்க, எல்லாவற்றையும் அருளாது இருப்பது எப்படி? இத படிச்ச உடனே என் வாழ்க்கை மாறிடுச்சு. இப்பெல்லாம் கிருபை தாரும் கிருபை தாரும் கேட்கறது இல்ல. கிருபையினாலும் சத்தியத்தினாலும் நிறைந்தவராய் நமக்கு உள்ளே வாசம் பண்ணு.